ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் மேல் கிருபையாயிருந்து உங்களை வழி நடத்துவார். இந்த நாளின் தியானத்துக்கென்று ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். கொடுமையும் அழிவும் நாசமும் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்கிறோம்? அழிவும் நாசமும் கொடுமையும் இருக்கிற சூழ்நிலைகளை கடந்து போகிறோம். இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் நமக்கு ஆறுதல், நமக்கு ரட்சிப்பு. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அது கேட்கப்பட மாட்டாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது கேட்கப்படாதபடிக்கு தேவன் ஒரு அற்புதமான விடுதலையை கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரை நம்பினால் ஒரு ஆமேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை சத்தியமானது. கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. எதினாலே? கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் இறங்குகிற போது, தேவன் மனம் இறங்குகிற போது தமது வார்த்தையை கொண்டு தேவன் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவர். கர்த்தரை விசுவாசியுங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லைகளுக்குள்ளே இருக்கிற அழிவும் நாசமும் கேட்கப்படாத அளவுக்கு கர்த்தர் மாற்றி விடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வேத பகுதியிலே அடுத்த வசனங்கள், ஒரு 3 வசனங்களிலே இனி என்ற ஒரு வார்த்தை திரும்ப வருகிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். 18ஆம் வசனம், 19ஆம் வசனம், 20ஆம் வசனத்திலேயும் இனி என்ற வார்த்தை வருகிறது. அப்படியானால் இதுவரைக்கும் வேறு சூழ்நிலை இருந்தது, இதுவரைக்கும் போராட்டம் இருந்தது, இதுவரைக்கும் நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்தது, இதுவரைக்கும் அழிவு இருந்தது. ஆனால் கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற போது இனி அது இருக்க போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று அதே அதிகாரத்திலே ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்பதாய் அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அதே ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிக்கிற போது ஒடுக்குகிறவன் என்ற வார்த்தை போட்டிருக்கிறது. அடுத்தது அசட்டை பண்ணி என்ற வார்த்தை போட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்திலே நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். இதுவரைக்கும் எப்படி? கைவிடப்பட்ட சூழ்நிலை, நெகிழப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, அசட்டை பண்ணப்பட்ட சூழ்நிலை. உங்களை யாரும் தேடி வரவில்லை, உங்களுக்கு உதவி செய்ய யாரும் முன் வரவில்லை. நெகிழப்பட்டவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மைதானே? உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்கிறதா? யாருமே உங்கள் வீட்டை தேடி வர முடியாத சூழ்நிலை, யாருமே உங்களை அணுக வரவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இனிமேல், இனி அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலே கேட்கப்பட மாட்டாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய, சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது. எது நிமித்தம் அது கேட்கப்படாது? நீங்கள் 18ஆம் வசனத்தின் 2வது பகுதி இப்படி சொல்லுகிறது, உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அப்படியானால் இனி இவைகள் வரக்கூடாததென்றால் என்ன காணப்படணும்னா, ஒன்று ரட்சிப்பு, இன்னொன்று துதி. உன் மதில்கள் ரட்சிப்பு,
உன் வாசல்கள் துதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ரட்சிப்பு எங்கே விளங்குகிறதோ, ரட்சிப்பு என்றால் விடுதலை, மீட்பு, டெலிவரன்ஸ், அழிவிலிருந்து ஒரு மீட்பு. எது அழிக்கிறது? வேதம் சொல்லுகிறது, பாவம் ஒரு மனுஷனை அழித்துவிடும். சாபம் ஒரு மனுஷனை, ஒரு வீட்டை, ஒரு குடும்பத்தை, ஒரு தேசத்தையே அழித்துவிடும். ஆனால் இந்த ரட்சிப்பை தேவன் தருகிற போது அது இலவசமான ரட்சிப்பு. இட் இஸ் ஃப்ரீ when God gives it. ஒன்னே ஒன்று தான் தேவை, நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கிற போது, ஏசப்பா உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் மனம் திரும்புகிற போது உங்கள் மதில்களை ரட்சிப்பு. உன் வாசல்களிலே துயரம் இருந்திருக்கலாம், புலம்பல் இருந்திருக்கலாம். ஆனால் யாருடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்யான ரட்சிப்பு வருகிறதோ அங்கே துதியை உடனே தேவன் விளங்க பண்ணுகிறார். நெருக்கத்திலிருந்து, ஒரு கட்டிலிருந்து, ஒரு சிறையிருப்பிலிருந்து ரட்சிப்பு வருகிற போது, இன்ஸ்டன்ட்லி, immediately when you are delivered, praises comes from within you. உங்கள் வாசல்களிலே துதி என்று சொல்ல கடவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு துதி? உங்களை ரட்சித்த தேவனுக்கு துதி. உங்களை மீட்டெடுத்தாரே அவருக்கு துதி. ஏன்? இனிமேல் அது இருக்க போவதில்லை. இதுவரைக்கும் இருந்தது, இதுவரைக்கும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தோம். இனிமேல் கர்த்தருடைய ரட்சிப்பு வருகிற போது சீக்கிரமாய் தேவன் நெருக்கத்திலிருந்த நம்மை விசாலத்து கொண்டு வருகிறவர். He brings you to a large place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலைப்படாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ரட்சிப்பு விளங்கட்டும். அதை செய்யும்படித்தான் அவர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, அதே அதிகாரம் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும். இதுவரைக்கும் என்ன? இருளும் கார் இருளும். இட்ஸ் a very very difficult situation. ஐயா, வெளிச்சமே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம், எந்த வெளிச்சமும் என் வாழ்க்கையில் இல்லை, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இல்லை, என் குடும்பத்தில் இல்லை, என் வியாபாரத்தில் வெளிச்சம் இல்லை, இருள் மூடிவிட்டது, கார் இருள் மூடிவிட்டது. இந்த இடத்திலே தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்மேல் அவர் உதிப்பார். கர்த்தருடைய வெளிச்சம் உன்மேல் உதிக்கும். 19ஆம் வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா! எத்தனை பெரிய பாக்கியம்! இருளும் காரிருளும் மூடின இடத்திலே கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறவர். பயப்படாதிருங்கள். எந்த பிசாசின் இருளும், எந்த இயற்கையின் இருளும் உங்களை மேற்கொள்ள கர்த்தர் விடுவதில்லை. பாவம் என்கிற இருள் உங்களை மூடி மேற்கொள்ள விடுவதில்லை. கர்த்தருடைய ரட்சிப்பு வரும்போது நித்திய வெளிச்சம், நித்திய வெளிச்சம். 20ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை இப்படி சொல்லுகிறது, உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ விதமான துக்கத்தில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லுகிறது, இனிமேல், இனி, இனி, ஹியர்ஆஃப்டர். தேவனுடைய ரட்சிப்பு வந்த பிறகு, துதி உன் வாயிலே வந்த பிறகு என்ன ஆச்சரியமான மாறுதல்! உன் துக்க நாட்கள் முடிகிறது. ஹல்லேலூயா! கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவர். பிரியமானவர்களே, என் வாழ்க்கையிலே நான் தோல்வியை சந்தித்தேன். என் படிப்பிலே, என் குடும்பத்திலே. என் தாயார் 20 வருஷமான வயிற்று வலியில் கஷ்டப்பட்டார்கள். என் தகப்பனார் ஒரு மருத்துவராய் இருந்தும் மருந்துகளினால், மருத்துவத்தினால் ஒரு சுகத்தை எங்கள் அம்மாவுக்கு கொண்டு வர முடியாத சூழ்நிலையிலே, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, தற்கொலையை விரும்பின என் தாயாருக்கு கர்த்தருடைய தொடுதல் ஏற்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மிகுந்த துக்கம், துயரம், வாழ்வதை விட சாவது நல்லது என்று விரும்பினார்கள். 3 முறை தற்கொலைக்கு முயற்சி செய்தார்கள். அத்தனை கசப்பு, தாங்க முடியாத வேதனை. அதன் மத்தியிலே கர்த்தர் ஒரு நாள் ரட்சித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிகாரிகளை தேடினார்கள், கர்த்தரை தேடாத நேரம் தேவன் மனதுருகினார். என் தாயாருக்கு உணர்வை கொடுத்து கர்த்தரிடத்திலே திரும்பும்படி செய்து எங்கள் மதில்கள் ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். உடனே ஒரு சமாதானம் உள்ளத்திலே வந்தது. சில நாட்களுக்குள்ளே நாங்கள் கர்த்தரை உறுதியாய் பிடிக்க, அவரை தேட கர்த்தர் வழி நடத்தின போது வீட்டுக்குள்ளே இயேசு கடந்து வந்து என் தாயார் மேலே கையை வைத்து 20 வருஷ வயிற்று வலி ஒரு நொடி பொழுதிலே சுகமாக்கினார். எங்கள் வாய் துதியாய் மாறினது. துயரமும் துக்கமும் புலம்பலும் இருந்த வாழ்க்கையிலே கர்த்தர் எங்கள் குடும்பத்திலே துதியை விளங்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கும் அப்படி செய்வார், உங்களுக்கும் அப்படி செய்வார். இதுவரைக்கும் இருந்தது வேறு, இனிமேல் அது இருக்க போவதில்லை. நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாக உங்களை தொடுகிற தேவன். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இதே கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்குவார், உங்கள் வாழ்க்கையில் இறங்குவார். நீங்கள் எந்தெந்த இருளையெல்லாம் கடந்து போனீர்களோ அதையெல்லாம் நித்திய வெளிச்சமாய், இட் இஸ் நாட் அட் அ டெம்பரரி ரிலீஃப் பட் அ பர்மனன்ட் சொல்யூஷன். தற்காலிகமான நிவாரணம் அல்ல, பூரணமான ஒரு விடுதலைக்குள்ளே நடத்துகிற தேவன். மாய்மாலம் அல்ல, பிரியமான மாயை அல்ல, இது நித்தியமான ஒரு வெளிச்சம். கர்த்தரே உனக்கு நித்தியமான வெளிச்சம். ஒப்பு கொடுப்போம், நம்புவோம், கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். இந்த சூழ்நிலையிலேயும் உங்களை நடத்தி செல்ல, உங்களை விடுதலையாக்கி உயர்த்த அவர் வல்லவர். நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய மகிமை உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கும். உங்கள் மேலே தேவனுடைய தயவின் கரம் அமரப் போகிறது. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பயப்படாதீங்க பிரதர், சிஸ்டர். இப்பொழுது ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கருத்தாய் உம்மை கூப்பிடுகிறோம். இப்பொழுது ராஜா, இப்பொழுது சுவாமி, இதுவரைக்கும் இருந்த சூழ்நிலைகளை கர்த்தர் அறிவீர். ஆனால் இனி அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலே கேட்கப்படாது என்று சொன்னீங்களே. மனது உருகும் தெய்வம், எங்கள் துக்கத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்தீரே. எங்கள் இரட்சகரே, எங்கள் பாவத்தை ஏற்றுக்கொண்டவர், சிலுவையிலே அனாதையாய் எங்களுக்காக தொங்கிக் கொண்டிருந்து ஜீவனை கொடுத்தீரப்பா. எங்களை மீட்கும்படிக்கு, ரட்சிக்கும்படிக்கு இப்பொழுதும் நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு உண்டு. துக்கத்தை சுமந்தீர் அல்லவா? ஏசாயா 53:4-5 சொல்லுகிறது, எங்கள் துக்கத்தை எல்லாம் சுமந்தீர், எங்கள் வேதனைகளை எல்லாம் சுமந்தீர், வியாதியெல்லாம் சுமந்தீர், எங்கள் பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டீர். இன்றைக்கும் சமாதானம் இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உம்மிடத்திலே இருக்கிறதே. சமாதானத்தின் பலனை நீர் தருகிறவர். கிருபை உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் தொடும் சுவாமி. இப்பொழுதும் கண்ணீரோடு இருக்கிற உள்ளங்களை தொடும், கதறிக்கொண்டு இருக்கிற உள்ளங்களை தொடும், தோல்வியை சந்தித்த உள்ளங்களை தொடும். துக்கத்தையே தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லையே என்று அழுகிற உள்ளங்களுக்கு இப்பொழுது உம்முடைய ரட்சிப்பு விளங்கட்டும். இனி அவர்கள் வாய் உம்மை துதிக்க போகிறது. இப்பொழுது தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சாட்சியாய் நிறுத்தும், அணைத்து கொள்ளும், ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய சூழ்நிலை ஆண்டு கொள்ளும் சுவாமி. கருத்தாய் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்வீர். கனப்படுத்தும், காத்து கொள்ளும். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.